இங்க வந்து பசுபதி கிட்ட அவங்க பையன வந்து ராகவ் வந்து ஒப்படைக்கிறாங்க. 3 பேருமே. 3 பேர்கிட்டயுமே வந்து "உங்களெல்லாம் சும்மா விடமாட்டேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி அங்கேருந்து போறாரு. அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிட்டுருக்காரு. இங்க விஜய், குமரன், நிவின் 3 பேரும் சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்ணாங்க. பசுபதியோட மகன வந்து தூக்கிட்டு வந்து தான் வந்து வச்சு வந்து இந்த பத்திரத்த வாங்குனாங்கன்ற விஷயம் சாரதா வந்து கேட்டுட்டு அதிர்ச்சியடைங்க. "என்னடி சொல்றீங்க 2 பேரும்?" "ஆமாம்மா, இதுதான் நடந்துச்சு. இதனால தான் அந்த பசுபதி இந்த மாரி வந்து குடுத்துட்டு போனா. இல்லன்னா அவனா இந்த மாரி பண்ணுவான்." அப்படின்னோன்னா, "அதாண்டி எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. என்னடி இது இப்படிலாம் பண்ணியிருக்காங்க? ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன அதுதாம்மா நானும் சொல்றேன். எங்க கேட்குறாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் சொல்றாங்க. "அக்கா சும்மா இருக்கா? பாத்தியாம்மா எவ்வளோ வந்து முக்கியமா இத மாரிலாம் பண்ணி வந்து வாங்கிட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொல்லிட்டுருக்காங்க காவேரி. அடுத்து வந்து பாட்டி வந்து கெத்துன்னு காட்டிட்டாங்களே 3 பேரும் எப்படிப்பட்டவங்கன்னு வந்து அவனுக்கு புரிய வச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம பேச்சுக்கு அவன் வாலாட்டின்னு வருவானா? அவன் வால ஒட்ட வந்து இந்த மாரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா வந்து பாட்டியும் சொல்லிட்டுருக்காங்க. இருந்தாலும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து சொல்றாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டாங்க 3 பேரும் சேர்ந்து. இந்த மருமகனுங்கலாம் இருந்து மகன்க மாதிரி இந்த மாரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பத்திரத்த வந்து எடுத்துன்னு போயிட்டு வந்து வச்சு அவங்க வீட்டுக்காரர் பக்கத்தில் வச்சு, "எங்க நம்ம வீடு மீட்டுட்டாங்கங்க. நம்ம பசங்க மீட்டுடுவாங்கன்னு நெனச்சேன். ஆனா நம்ம மருமகனுங்கள பசங்களா இருந்து மீட்டுட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் வெடிச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து குமரன் வீட்டுக்கு வந்தோனே கங்கா வந்து அவர்கிட்ட சண்டை போடுறாங்க. "ஏன் வந்து என்கிட்ட சொல்லாம கொள்ளாம இப்படிலாம் பண்ணீங்க? உங்களுக்குன்னா அவ்வளோவா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இதில என்ன தப்பு இருக்கு? நல்ல விஷயம் தானே நான் பண்ணேன்னு" சொல்லிட்டு குமரனும் சொல்லிட்டுருக்காரு. ஆனா கங்கா விடாப்பிடியா அவர திட்டிகிட்டே இருக்காங்க. இந்த சூழ்நிலையில விஜய் வந்து காவேரிட்ட வந்து கேட்குறாரு, "என்ன காவேரி, இதில உனக்கு வருத்தம் எதுவும் இல்லை?" "வருத்தமா? நான் அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கீங்க தெரியுமா? இதோட எனக்கு சந்தோஷம் என்னங்க வேணும்?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே வந்து கிஸ் பண்ணுறாங்க விஜய. "எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அதோட ஒரு முக்கியமான ஒண்ணு பண்ணீங்க பாருங்க. பலார்ன்னு அவன அந்த ஆள ஒரு அறை குடுக்க சொன்னேன். குடுத்தேன் பாருங்க. எனக்கு அதோட சந்தோஷம் எதுவுமே இல்லங்க." அப்படி சொல்லிட்டு துள்ளி குதிக்கிறாங்க. "ஏய் இப்படிலாம் பண்ணாதடி. குழந்தை வயித்துல இருக்குதுடி. என்னடி காவேரி இப்படி பண்ணிட்டுருக்க?" அப்படின்றாரு. கொஞ்ச நேரம் வந்து குழந்தை இருக்கிறதே மறந்துட்டேங்க. நான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கேங்க." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. "நீ இப்படி இருக்கணும்னு தான் காவேரி நான் நெனச்சேன். அதே மாரி தான் நீ இப்ப வந்து இருக்க. இது போதுமா காவேரி? நான் என்னோட அம்மா தாங்க அவ்வளோ சந்தோஷப்படுறாங்கன்னோனே." சாரதா வந்து உள்ள வராங்க. "வரலாமா தம்பி?" அப்படின்றாங்க. "சொல்லுங்க அத்தை, வாங்க அத்தை." அப்படின்னோனே, "தம்பி நீங்க பண்ண விஷயம் இருக்கே, யாருமே பண்ணக்கூடாத ஒரு விஷயத்த பண்ணியிருக்கீங்க. என் பொண்ணுங்க கிட்டலாம் அன்னைக்கு நான் சத்தியம் வாங்கினேன். இந்த மாரி இந்த வீட்டை மீட்டு குடுக்கணும்னு சொல்லிட்டு. அவங்க சத்தியம் பண்ணாங்க தான். ஆனா இருந்தாலும் வந்து பொண்ணுங்களாச்சே, எப்படி பண்ண போறாங்க? அவங்க கூட எப்படி மல்லடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையா இருந்துச்சு. ஆனா இருந்தாலும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருந்தாங்க. 4 பேருமே வந்து எப்படியாவது வீட்டை மீட்டு குடுத்துருவாங்கன்னு நெனச்சேன். ஆனா இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. உண்மையிலேயே சொல்லப்போனா எனக்கு பையன் இல்லாத குறையே நீங்க வந்தோனே தீர்ந்து போச்சு தம்பி. நீங்க வார்த்தையில தான் வந்து அத்தை இல்ல, அம்மான்னு நெனைக்கிறீங்கன்னு சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னு நான் நெனச்சேன். ஆனா இப்ப தான் தெரியுது உங்க மனசுலயே என்ன அம்மாவா நெனச்சிருக்கீங்க. அப்படி இல்லன்னா இவ்வளோ பெரிய விஷயத்த நீங்க செஞ்சிருக்க முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு சாரதாக்கு சொல்றாங்க. அதுக்கு வந்து அத்தை அப்படி சொல்லிட்டு கண் கலங்குறாங்க. வந்து விஜயும், "அத்தை அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அத்தை. எப்பவுமே நீங்க எனக்கு அம்மா மாரி தான் அத்தை. என் அம்மா மாரி அம்மா தான் அத்தை. அதனால உங்களுக்காக நான் செய்ய வேண்டியது இது மட்டும் இல்ல அத்தை. இன்னும் எவ்வளவோ இருக்கு. நீங்க கஷ்டப்பட்டது எல்லாத்தையுமே வந்து காவேரி சொல்லியிருக்கா. இனிமேட்டு கவலையே படாதீங்க. எந்த கஷ்டமும் நமக்கு வராது. நான் இருக்கேன் வீட்டுக்கு. நீங்க கவலைப்படாதீங்கன்னோனே எனக்கு இப்ப நம்பிக்கை வந்துச்சு தம்பி. பசுபதியால மட்டும் இல்ல, யார் என்ன பண்ணாலும் சரி, நீங்க 3 பேரும் இருக்க வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு எந்த வந்து கஷ்டமும் வராதுன்ற நம்பிக்கை இருக்கு." அப்படி சொல்லிட்டு கண் கலங்கிட்டு அங்கேருந்து போறாங்க. உடனே காவேரி அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க விஜய. "என்னடி திடீர்னு என்னடி ஆச்சு உனக்குன்னோனே, எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இன்னைக்கு நான் தூங்க போறது ஒரு சந்தோஷமான தூக்கமா இருக்குங்க. நிம்மதியான தூக்கமா இருக்கும்னு" சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாங்க.